வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். அங்கீகரிக்கப்படாத இளங்கலை மாணவர்களை கொண்ட 17 வீடுகளிலிருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அல் குத்தூஸில் உள்ள 17 குடியிருப்பு சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரையும் அங்கீகரிக்கப்படாத குத்தகைக்காரர்களையும் தங்க வைத்துள்ளதாக ஆய்வுகளில் தெரியவந்ததை அடுத்து குவைத் அதிகாரிகள் அந்த வீடுகளின் மின்சாரத்தை துண்டித்திருக்கின்றனர். வீட்டு தரநிலைகளை மீறுவது குறித்த பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து குவைத் நகராட்சி மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியவை இணைந்து இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றன. குடும்பம் மற்றும் வசிக்கும் பகுதிகளில் உள்ள பல வீடுகள் திருமணமாகாதோர் தங்கும் விடுதிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அவை மண்டல சட்டங்களை மீறுவதாகவும் பாதுகாப்பு கவலைகளை எழுப்புவதாகவும் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். எச்சரிக்கைகளை பெற்ற பிறகு சில சொத்து உரிமையாளர்கள் இணங்கியிருக்கின்றனர். ஆனால் மற்றவர்கள் இணங்கவில்லை. இதனால் இணங்காத வீடுகளுக்கு மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. நெரிசலான அங்கீகரிக்கப்படாத வீடுகள் மின்சார கட்டமைப்பை பாதிக்கின்றன மற்றும் தீ அபாயங்களை அதிகரிக்கின்றன என்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்திருக்கின்றனர். மீறல்கள் தீர்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்படாத குத்தகைக்காரர்கள் அகற்றப்பட்டு அபராதம் செலுத்தப்பட்ட பின்னரே மின்சாரம் மீட்டெடுக்கப்படும். மீண்டும் தவறு செய்பவர்கள் மேலும் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும். குடியிருப்பு பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் தரநிலைகளை பராமரிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சாகேல் செயலி அல்லது நகராட்சி அலுவலகங்கள் மூலம் இதுபோன்ற மீறல்களை புகாரளிக்குமாறு அதிகாரிகள் குடியிருப்பாளர்களை வலியுறுத்தி இருக்கின்றனர். சைபர் குற்றங்களை எதிர்ப்பதில் தரவுத்தளங்கள் மிக முக்கியம். குவைத் அதிகாரி. அரபு நாடுகள் முழுவதும் சைபர் குற்றங்களை எதிர்ப்பதில் தரவு அமைப்புகள், குறிப்பாக குற்றப்பதிவுகள் மற்றும் பயோமெட்ரிக் கைரேகை தரவுத்தளங்கள் முக்கிய பங்கை குவைத்தின் குற்றப்புலனாய்வு துறையில் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் அப்துல்லா அல் ஹசன் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். துனிசில் உள்ள அரபு உள்துறை அமைச்சர்கள் குழுவின் பொது செயலகத்தில் நடைபெற்ற குற்றவியல் புலனாய்வு மற்றும் தடயவியல் சான்றுகள் முகமைகளின் தலைவர்களின் 20வது அரபு மாநாட்டுக்கு தலைமை தாங்கி புதன்கிழமை குணாவுடன் பேசிய அல் ஹசன், வளர்ந்து வரும் டிஜிட்டல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பிராந்திய கருவிகளை உருவாக்கி மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். சைபர் குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் அரபு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முந்தைய திட்டங்களை இந்த மாநாடு பின்தொடர்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற குற்றங்களை அனைத்து குற்றங்களுக்கும் தாய் என்று விவரிக்கும் அல் ஹசன், சைபர் குற்றம் என்பது போதைப் பொருள் கடத்தல், மனித கடத்தல், வீட்டு வன்முறை மற்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் துறை மூலம் உருவாகும் பிற குற்றங்கள் உள்ளிட்ட பரந்தளவிலான சட்டவிரோத நடவடிக்கைகளை உள்ளடக்கியது என்று விளக்கியிருக்கின்றார். தனது கருத்துக்களில் சைபர் குற்றங்களால் ஏற்படும் அதிகரித்து வரும் அபாயங்கள் குறித்து அல் ஹசன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் குற்றச் செயல்களை கண்டறிந்து பதிலளிப்பதில் அரபு நாடுகளின் கூட்டு திறன்களை மேம்படுத்த ஒருங்கிணைந்த நடைமுறை வழிகாட்டி மற்றும் ஒருங்கிணைந்த பயோமெட்ரிக் கைரேகை தரவுத்தளத்தை உருவாக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். டிஜிட்டல் சகாப்தத்தின் சவால்களை கையாள சிறப்பு தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட குழுக்களை உருவாக்குவதன் மூலம் சைபர் குற்றங்களை கண்காணிப்பதில் அரபு குற்றவியல் புலனாய்வு மற்றும் தடயவியல் நிறுவனங்களின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்த முயற்சிகள் பிராந்தியம் முழுவதும் சைபர் பாதுகாப்பு மற்றும் பயனுள்ள குற்றத்தடுப்பை அடைவதற்கு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத்தில் நாடு தழுவிய பாதுகாப்பு நடவடிக்கையில் 239 பேர் கைது. முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபாவின் உத்தரவுகளின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தின் செயல் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி மிஸ்பர் அல் அத்வானியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் பொது குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறை ஜூன் 25, 2025 புதன்கிழமை அனைத்து ஆளுநர்களிலும் தீவிர கள பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் விளைவாக குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்கள் மற்றும் தேடப்படும் நபர்கள் உட்பட 239 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மீறுபவர்களை கைது செய்தல், சட்டவிரோத தொழிலாளர்களை கண்காணித்தல் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எதிர்மறை நடைமுறைகளை தடுப்பதற்கான விரிவான பாதுகாப்பு உத்தியின் ஒரு பகுதியாக இந்த பிரச்சாரம் அமைந்திருக்கின்றது. அனைத்து கைதிகள் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக பொருத்தமான அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர். சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் பொது பாதுகாப்பை பராமரிப்பதற்கும் உள்துறை அமைச்சகம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் அதிகப்படுத்தியிருக்கின்றது. அனைத்து பிராந்தியங்களிலும் தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் தொடரும் என்றும்
மீறல்களுக்கு எந்த சகிப்புத்தன்மையும் இருக்காது என்றும் அது வலியுறுத்தி இருக்கின்றது. சட்ட பொறுப்பு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் முதலாளிகள் இருவருக்கும் நீட்டிக்கப்படும் என்றும் அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.07 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.33 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.94 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.81 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.24 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 981.61 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 400.26 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.